அந்த அவனெல்லாம் வந்து நிஜமாலே தூக்கு தண்டனை போட வைக்கணும். அவனுக்கு இன்னும் பெரிய தண்டனை. இந்த மாதிரி அவனுக்கு குடுக்குற தண்டனைய அடுத்து எந்த பையனும் எந்த பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாது. நாட் ஒன்லி டாக்டர்ஸ். இது எந்த ஒரு பொண்ணுக்கும், நார்மல் பொண்ணுக்கும் இப்ப நெறைய நடந்துட்டு இருக்கு. நெறைய கேள்விப்படுறேன். நாங்க இங்கதான் நிறைய நேரம் இருப்போம். லைக் 24 hours 46 hours இந்த மாதிரிலாம் 38 hours கண்டினியூஸ் டியூட்டிலாம் பாக்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு, ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ கம்மியான ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. டெத் அப்படின்றது, டெத் பெனால்டி கொடுத்தாதான் அடுத்தது வரவங்க ஏதாவது யோசிப்பாங்க, டாக்டர் மேல கை வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. இந்த கேஸ்க்கு வந்து இந்தியா ஃபுல்லா போராட்டம் நடந்தாங்க. எங்க சர்வதேச இன்னர்வியல் சங்கத்துல இருந்தும் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஸோ இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றம். இதுக்கு வந்து இந்த தண்டனை வந்து ரொம்ப கம்மியா தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து ஒரு குற்றத்துக்கு தண்டனைன்றது அது அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கான தண்டனை மட்டும் கிடையாது. இனிமே அதை செய்யக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும். இப்ப இந்த ஆயுள் தண்டனை வந்து ரொம்ப கம்மி தான். ஆயுள் தண்டனை முடிஞ்சிட்டு அவங்க வந்து நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணிக்கலாம். மரண தண்டனை விதிச்சாம ஆயுள் தண்டனை விதிச்சது வந்து எங்களுக்கு வந்து திருப்தியை தரல. மரண தண்டனை கொடுத்துருக்கலாம். இது எங்களுக்கு இங்கே கேரளா மாநிலத்தில் வந்து காதலனை கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மரண தண்டனையா கொடுக்காம ஆயுள் தண்டனையா கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு இதே இது மேல் அவன் இது பண்ணி குறைச்சு வந்து அவன் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டானா அப்ப அடுத்தவனு இதே மாதிரி தானே எங்க பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் செய்வாங்க. என் பிள்ளைக்கு நடந்தான்னா அடுத்த பிள்ளைக்கு நடந்தா என்ன? இது வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தாழ்மையோட.